வணக்கம் நண்பர்களே. உதயநிதியின் தலைமையில் திமுகவின் அகந்தை, ரவுடித்தனம். நாடாளுமன்றம், உள்ளாட்சி, சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு இணைந்து சந்தித்து வந்த காங்கிரஸ் கட்சி அக்கூட்டணியில் இருந்து விலகி தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. இந்நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இருவரையும் மாறி மாறி கடுமையாக விமர்சிச்சுட்டு வராங்க. தூத்துக்குடி காங்கிரஸ் நிர்வாகி காமராஜர் நேற்று இரவு திமுக ஆதரவாளர்கள் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு உதயநிதி தலைமையில் வன்முறையும் மிரட்டலும் திமுகவின் அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறி வருகிறதா என மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வெளியிட்டிருக்க பதிவில் தூத்துக்குடி காங்கிரஸ் நிர்வாகி காமராஜ் மீது நேற்று இரவு திமுக ஆதரவாளர்களால் கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. அவரது ஆட்டோ ரிக்ஷா சேதப்படுத்தப்பட்டு, கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு, அவரது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை குறித்து திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்த அவதூறு கருத்துக்களை கண்டித்து நடைபெற்ற அமைதியான போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக அரசியல் பழிவாங்கலா இந்த தாக்குதல்? அமைதியான போராட்டம் என்பது ஜனநாயக உரிமை. கருத்து வேறுபாட்டுக்கு வன்முறையால் பதிலளிப்பது மக்கள் தேர்தலில் நிராகரித்த பிறகு பொறுமையை இழந்து வரும் ஒரு கட்சியின் அகந்தையையும் சகிப்புத்தன்மை இன்மையையும் வெளிப்படுத்துது. அரசியல் ரீதியாக பதிலளிக்காமல் அமலாக்கத்துறை விசாரணைகளை எதிர்கொண்டு வரும் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது காங்கிரஸ் தொண்டர்களை மிரட்டவும் தாக்கவும் செய்கிறார். அமைதியான போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தற்போது மிரட்டல்களுக்கும் தாக்குதல்களுக்கும் உள்ளாகி வராங்க. தூத்துக்குடி மாநகரில் காங்கிரஸ் தலைவர் ஷாஹிராஜ் உடனான இந்த விவகாரத்தை நகர காவல்துறையின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கார். காங்கிரஸ் நிர்வாகி காமராஜர் கொலை செய்ய முயன்றவர்களுக்கு எதிரான கடுமையான மற்றும் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் தூத்துக்குடியில் உள்ள காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு வாங்கவும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். திமுகவின் அகந்தையும் ரவுடித்தனமும் ஜனநாயக ரீதியாக தோற்கடிக்கப்பட வேண்டும். உதயநிதியின் தலைமையில் வன்முறையும் மிரட்டலும் திமுகவின் அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறி வருது. காங்கிரஸ் அமைதியாக இருக்காது. இந்த கோழைத்தனமான அரசியலை எதிர்த்து ஒன்றுபட்டு போராடுவோம். இந்த வன்முறை சக்திக்கு எதிராக உறுதியாக நிற்போம் என சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.